வீடியோ நிறைய போட்டுருக்கீங்க. வீடியோ எதுக்கிறது அதுக்கு போடுறதுக்கு தானே. யூடியூப் சேனல் மண்ணோட்டு இருக்கா. மண்ணோட்டு என்னத்தை போ வாங்கி அதான் உங்களுக்கு ஈஸியான வேலை. யாரும் இன்னும் செஞ்சு கிடக்காது. அது சொல்கிறது ஆளாக முடியாது, செய்ய முடியாது. இல்லை நாளைக்கு சாமான் வாங்கிட்டு காலையில் சொல்லுவோம், நேரம் வேண்டாம். காலையில் நம்ம சுண்டலை மட்டும் வாங்கிட்டு இருக்க வேண்டியது. ஊற பண்ண சுண்டல் இல்லையா? இல்லை, வீட்டில் இல்லை. இல்லை நீங்கள் காலையிலே நனையப்பட்டாலுமே சாயங்காலம் நனைஞ்சது உண்டு. அதான் இன்றைக்கி வாங்க தரங்க, நாளைக்கு ஆகும். இங்கே சுண்டல் வராதா? கொண்டை அங்கே வராதம்மா. இல்லை கடையில் வாங்குறீங்க இல்லை, வீட்டில் விளையாதான்னு கேட்டேன். காய் எண்ணெயை ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். காய் பிற வேகாதா? வதக்கி போடல, வதக்கிட்டு விழுத்த பெரிய சட்டிங்க போவேன். நல்லா வீட்டில் வாங்கிட்டு வந்தேன். முத்துரேந்திர வீட்டில் வாங்கிட்டு வந்தேன். இத்தனை பெரிய வணக்கி இருந்திருக்கும், போட்டிருந்துருப்பாரு. இல்லாட்டி ஒன்றும் இல்லைங்க பாத்திரம். இவரெல்லாம் இல்லாதப்ப தான் எனக்கு வாங்கணும். இவர் இருக்கும்போது ஒன்றும் வச்சிருக்க முடியாது. நான் கொண்டைக்கல்ல வாங்கிட்டு எனக்கு ரேஷன் வாங்கலை, போய் கேட்டு வரப்போ கொண்டைக்கல்ல ஊற போடுவாங்க. சாமான் மட்டும் தானே, அது மட்டும் பொங்கலுக்கு அரிசியாக கொடுத்துருவாங்க. மண்டானா அதில் வாங்கலையா இல்லையா எழுதலின்னாங்க, சேர்த்து வாங்கிக்கோங்க. இன்னொரு போயிட்டு வந்தேன்னு இன்னொரு வாட்டி வாங்க முடியாது. 3 உலக்க பொங்கலுக்கு வைக்கணுமா அரிசி. ஒரு கிலோ 1/4 கிலோ மண்டாலம் போடுவாங்க. உடனே நேற்று சப்புன்னு தான் கிடஞ்சானா ஒரு பொங்கலுக்கு 1.5 கிலோ. அப்போ மண்டாலம் வாங்கினீங்கன்னா சரியா 1.5 கிலோ. அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நேற்றுக்கு. நெய் அப்புறம் வாங்கிட்டு அதில் சிட்டியில் எழுதியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. சிட்டியில் எழுதி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கினதை வீட்டில் ஏதாச்சும் பொங்கலுங்கள் போட்டோன்னா வச்சு சாப்பிட்டு வேண்டாம். அதில் உள்ள உனக்கு முந்திரி பருப்புலாம் ஒன்றும் இல்லை. பொங்கல் சோறில் எல்லாம் ஒரு நாள் முந்திரி பருப்பு எங்கள் வீட்டுலாம் வரல. முந்திரி பருப்பு ஏலக்காயில் உங்களுக்கு நீங்கள் கொண்டக்கடலை சிட்டையில எழுதல. மண்டாலம் மண்டாலம் நீங்கள் 1.5 கிலோ வாங்கிக்கோங்க. இவ்வளோ ஒருத்தர் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்? வாங்கிட்டு வந்தேன் நிறைய வச்சு இவரு வச்சு சாப்பிட்டா சரிங்க. வச்சு வேஸ்ட்டாக தானே போகும். அதான் இருக்குங்க. உங்களுக்கு ரேஷன் வாங்கலைங்க இல்லை, அது வாங்கிட்டு வாங்க. அது விடிய மணிலாம் போக மாட்டாங்க, மத்தியானத்துக்கு பிறகு தான் போகிறாங்க. அவங்க வண்டியில் தானே போகிறாங்க, அதனால மத்தியானத்துக்கு போகலான்னு போயிடும். போயிட்டு வந்து போனாங்க அதை பார்க்கணும், நான் பார்க்கணும் பெரும்பாடு. பேசாம நீங்களே சாமான் வாங்கிட்டு வந்துடலாம். அவர்கிட்ட போட்டு தொங்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆர்டிபி கேட்டுக்கிட்டு இருந்ததுன்னா யாரும் எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னாரு. நீங்களே போய் வாங்கிட்டு வந்துடலாம். நாளைக்கு மற்ற சாமான் வாங்கி செஞ்சுக்கிறேன். ஒரு நாளுக்கு மண் வீட்டை பிள்ளைங்க கூட ஒரு நாள் சேர்த்து பார்த்துக்கணும். அது நம்ம வேலை எப்படிதான் முடிச்சுட்டு மாட்டோம் தெரியாதா? அது வேலை இருந்தானே எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் அதான் அப்படித்தான் செய்யுங்க. கொண்டக்கடலை வச்சு இதான் போடுங்க. சுவாய் வாங்கி அடிச்சு அவசரம் போகுது அப்படின்னு ஆயிரத்தி போய் கேட்கேன். அது காமன் உங்களுக்கு இருக்குங்கிறாரு. தாத்தா கேட்டேன், அவர்கிட்ட இருக்குங்க. அவசரம் போதாங்க தாத்தா. எனக்கு சரி, இவர் நேற்று அவசரப்பட்டு தான் நல்லது கேட்காரு. அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சோழி இருக்காதா? நிறையா சோழி ஏதாவது வாங்கலைன்னு அந்த ஒன்று வாங்கலைன்னு பாருங்க. அது சிட்டையில் மண்டாலம் எழுதலை, மண்டாலம் சேர்த்து வாங்கிக்கோங்க.
சொல்லி இன்னைக்கு நான் சொல்லிவிட்டா வாங்கிட்டு வரேன் திருப்பி அவர்கிட்ட உங்களுக்கு நான் போகணும் இப்படி உங்களுக்கு நான் போட்டேன் நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு வச்சு கொடுக்குறது அவர் தான் இருக்கு சொன்னார். நான் என் பாட்டுக்கு பேசிருப்பேன் இல்லைண்ணா சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு போங்க அப்படின்னு கேரள. சரி சரி இருந்துட்டு ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு போவான்ட்டு இருக்கோம். நான் கேட்க 2 பேரும் பழக்கிறாங்க. நாளைக்கு சாமான் உங்களுக்கு நீங்கள் தான் ரேஷன் வாங்கிருந்தீங்களா? அதை எதையும் வாங்கினா தூக்கிட்டு வர முடியாது உங்களுக்கு. இது மட்டும் வாங்கி வண்டி வேற 3:15 போட்டு வண்டி கடவுள் செய்யுங்க. நிற்காதா வண்டிங்க? அதே கைக்கு வருவோம் அளப்பதில்லை. ஆனால் பைக்கு ஓட்டி பழகிருந்தா அளப்புறீங்க. விளாச்சியோட மட்டும் இல்லை, அது இங்கேருந்து அவ்வளோ தூரமே நடக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கு. ஒரு 3 மணிக்கு பொங்க போ, அப்பதான் நேரம் கிரிக்கெட் எடுப்பாங்க. பெரியம்மா தீபக்குள்ள ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள வெளியில இல்ல மிஷின்லாம் இல்ல, கை வச்சுதான் தச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்பவும் எனக்கு ராஸ்பெரி எடுத்துருக்கேன். கழுவ மாட்டேங்க, ஒண்ணும் செய்ய மாட்டேங்க. என்னத்துல கழுவிடுத்தால ஊத்துனேன். சோப்பு வச்சு கழுவுல, சோப்பு வச்சு கழுவுனா சோப்பு வாடை அடிக்குது. என்ன மட்டும் சோப்பு வச்சு கழுவுல. புதுசா வைத்தியம்
பால் காலு விட்டு எரிஞ்சிச்சு. பால் கிரிக்கெட் விளாட போகுது. அதுக்கு இந்த மண்ணை தூக்கி கேட்காங்க காலில். அப்போ இந்த எரிச்சல்லாம் காணொலிகளாம். மண்ணை தேய்ச்சா எரிச்சல் எப்படி போகும்? போமாக்கும் மண்ணை தூக்கி கேட்காங்க. ചക്കരം അതിന്റെ ഒരു ചട്ടൻ പിടിക്കാം. ഓക്കെ ചെരുപ്പിടണ്ട. നമ്മളിത് കാട്ടിൽ
ஏழை அழுகு வைக்காம இரா. மூணு உலக அரிசியும் மண்டகாலம் எல்லாம் சரக்கு அங்கே இருக்க வரி பண்ணிட்டாரு மித்திரங்க. நம்ம ஒன்றும் கொண்டு போக வேண்டியது இல்லை. ஆஹா பொங்கலுங்கள் வச்சுட்டு நான் கொஞ்சம் குப்பையாக கிடக்க தூத்துட்டு அடுப்பை கொண்டு வந்துட்டு விறகு எடுத்து கொண்டு வச்சேன். விறகு அடுப்பு அவங்களே கொண்டுட்டு வந்துருவோம்னாங்க. அதெல்லாம் இல்லை, அவங்க கூட்டு இருக்கு. நான் போய் பார்த்தேன். அது ஒன்றும் நம்ம அடுப்பு இருக்கு, நம்ம பொங்கல் வச்சுட்டு காலையில் நீங்கள் விறகா புரியுங்க. இந்த அடுப்பு என்ன இருக்கா
சோத்து முடிஞ்சது என்ன அழ வைக்காத. சரி சரி வேண்டாம் வேண்டாம். அங்கிருந்து வந்து அழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளை காத்த கிட்ட எதையும் தொடாத. எங்கிட்ட இருக்காரு என்ன கேட்டான்னு காத்து தொடக்கூடாது. சின்ன நீ சும்மா இருப்பாப்பா. அண்ணன் நாண்டாத அவன் பாட்ட கிடப்பேன். சும்மா அழுவ வைக்காத. அழுவ வச்சுட்டே இருப்போம். ஏழு அழகுக்கு தள்ளு நீ அங்க நீ சோறு தின்னா அம்மா பப்படம் வச்சு எனக்கு சோறு தரட்டேன். ஏழு அவ்வளவுக்கு அடிச்சேன். பிளாஸ்குள்ள முக்கி குடிச்சு சீத்த பழக்கம் இல்லையது. செருப்பெல்லாம் இப்படியே ஆக்கிட்டு வருவேன். அசிதான் சீத்தா அசிதான் நல்லா வச்சு அசிதான் சீத்தா சரி எனக்கு அம்மா மேடி தருவீங்க. வாய முடிட்டு பேசாண்டுக்கிறான் அஸ்வினி சத்த. எப்ப பார்த்தாலும் அழுக வச்சுக்கிட்டு தான் இருக்க அவளை.